தொடர்ந்து அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரிஸை போடக்கூடிய தரமான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரிஸில் வேறு லெவல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது இந்த 5 ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்பையும் வேர்பாக மட்டும் இல்லாமல் வேறு எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படி மிஸ்டேக்ஸ் வராமல் எழுதலாம், பேசலாங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சேனலில் இனிமேல் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸுமே ஆடியோ குவாலிட்டி தரமானதாக இருக்குங்கிறது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது. முதல்ல இந்த 5 ஃபார்ம்ஸ் ஆஃப் வேர்ப்ஸும் என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு ப்ரெசன்ட் ஃபார்ம், செகண்ட் ஒன் பாஸ்ட் ஃபார்ம், தேர்ட் ஒன் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம், ஃபோர்த் ஒன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம், ஃபிஃப்த் ஒன் இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம். ஸோ இந்த 5 ஃபார்ம்ஸ் ஆஃப் மெயின் வேர்பும் தான். இந்த மெயின் வேர்போட 5 ஃபார்ம்ஸுமே வேர்பாக மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில வேலைகளை செய்யும். அது எப்படி, இப்போ வாங்க ஒவ்வொன்றா தெளிவாக பிரித்து பார்த்துடலாம். இப்போ வாங்க இந்த 5 ஃபார்ம்ஸையும் ரீகால் பண்ணிக்கிறதுக்காக நாம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஃபார்ம் என்ன பார்த்தோம்? ப்ரெசன்ட் ஃபார்ம். இந்த ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கக்கூடிய மெயின் வேர்ப் ஹீ அல்லது ஷீ அல்லது இட், இது எல்லாமே சிங்குலர் தான். இப்படி வரக்கூடிய சிங்குலருக்கு பக்கத்தில் வந்தால் அது கூட நம்ம எஸ் சேர்க்கணும்னு பார்த்துருக்கோம். இப்போ இந்த ஹீக்கு பதிலாக ராமோ, ஷீக்கு பதிலாக ராணியோ, இட்டுக்கு பதிலாக காலேஜ் அட்மினிஸ்ட்ரேஷனோ, காலேஜ் அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது ஒரு போர்டு, அதை நம்ம இட் அதுன்னு தான் சொல்லுவோம். இந்த மாதிரி ஹீ ஷீ இட்டுங்கக்கூடிய சிங்குலர்ஸை குறிக்க மாதிரி வந்தது அப்படின்னா எஸ் சேர்ப்போம். ஸோ ஆன்சர் ராமோ அல்லது ராணியோ, த காலேஜ் அட்மினிஸ்ட்ரேஷனோ ரைட்ஸ் லெட்டர். ரைட் லெட்டர் கிடையாது, ரைட்ஸ் லெட்டர். அடுத்தது பாருங்கள், தே ரைட் ஏ லெட்டர். ஸோ அவங்க நிறைய பேர் இருக்காங்க, ப்ளூரலில் வந்ததுனால ரைட் சேர்த்துருக்கோம். எஸ் இந்த இடத்துல வராது. ஸோ இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்ம் தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷனை குறிக்கணும், சிங்குலர் இருந்தால் எக்ஸ் சேர்க்கணும், ப்ளூரலாக இருந்தால் எஸ் சேர்க்கக்கூடாது. நம்ம செகண்ட் ஃபார்ம் பாஸ்ட் ஃபார்ம். வி ரோட் அ லெட்டர், ஹீ ரோட் அ லெட்டர். வியோ ஹீயோ எது வந்தாலும் சரி, ரோட்டு தான். பாஸ்ட் ஃபார்ம் ரோட் தான். சிங்குலராக இருந்தாலும் ப்ளூரலாக இருந்தாலும் நம்ம எஸ் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இது பாஸ்ட் ஃபார்மில் இருக்குது. இது எப்போவுமே நாம் ஏற்கனவே நடந்த ஒரு ஆக்ஷனை குறிக்கும். ஹீ ரோட் அ லெட்டர்னாலும் வி ரோட் அ லெட்டர்னாலும் ஏற்கனவே நடந்தது தான். அவன் ஒரு லெட்டர் எழுதுனா நாங்கள் ஒரு லெட்டர் எழுதுனோம். ஸோ இப்போ உங்களுக்கு பாஸ்ட் ஃபார்ம் தெளிவாக புரிஞ்சிருக்கும். இந்த லிஸ்ட்டில் நம்ம 3வது பார்க்கக்கூடிய ஃபார்ம் என்ன? V3ன்னு இதை சொல்லக்கூடாது, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். ஸோ ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் எப்போவுமே ஐஎன்ஜியோட தான் வரும்னு பார்த்துருக்குறோம். இப்போ நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆக்ஷனை குறிக்கும்னு பார்த்துருக்கோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹீ இஸ் பிளேயிங், தே ஆர் பிளேயிங் கார்ட்ஸ். ஸோ இந்த ரெண்டுத்துலேயுமே பிளேயிங் இப்போ நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வேலையை குறிக்குது. இன்னும் இதுவும் முடியலை. இதுதான் ஒரு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்முடைய வேலை. இந்த லிஸ்ட்டில் நம்ம 4வதாக பார்க்கக்கூடிய ஃபார்ம் தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். இது V3 கிடையாது, 4வதாக பார்க்கக்கூடிய ஃபார்ம். இது எப்போவுமே நடந்து முடிஞ்ச ஒரு ஆக்ஷனை குறிக்கும். அது இப்போ நடந்து முடிஞ்சிருந்தாலும் சரி, ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருந்தாலும் சரி, எப்போவுமே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் முடிஞ்ச ஆக்ஷனை குறிக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹீ ஹேஸ் டன் த ஒர்க், ஹீ ஹேட் டன் த ஒர்க். ஸோ ஹீ ஹேஸுங்கிறது இப்போ முடிஞ்ச ஆக்ஷனை குறிக்குது, ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஹீ ஹேட் டன் த ஒர்க்குங்கிறது ஏற்கனவே பாஸ்ட் டென்ஸில் நடந்த ஆக்ஷனை குறிக்குது. எது எப்படியோ டன்னுங்கிறது டன், ஏற்கனவே முடிஞ்ச ஒரு ஆக்ஷன். இப்போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும், டன். நாம் இந்த லிஸ்ட்டில் 5வதாக பார்க்கக்கூடியது இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம். இன்ஃபினைட்னாலே எண்ணில் அடங்காததுன்னு அர்த்தம். ஸோ எப்போவுமே ஒரு மெயின் வேர்புக்கு செகண்டரியாக நடக்கக்கூடிய எல்லா ஆக்ஷனுமே இந்த இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான். இது எத்தனை ஆக்ஷன் வேணாலும் செகண்டரியாக நடந்துக்கலாம். மெயின் வேர்பில் இப்படி ஒரு வகை சிறப்பு தன்மையோட இருக்குது. அது எப்படி, வாங்க டெஃபினிஷன் பார்த்துடலாம். denotes the secondary action comes with to or alone.
செகண்டரி ஆக்ஷனை குறிக்கக்கூடியதான் இந்த இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் மெயின் வேர்ப். இந்த மெயின் வேர்புங்கிறது ஒன்று டூவோடு சேர்ந்து வரும், டூ வச்சு வரும், இல்லைன்னா அலோன் டூ இல்லாமையும் வரும். அது எப்படி வாங்க பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹீ ரைட்ஸ் த அட்ரஸ் டு போஸ்ட் த லெட்டர். இந்த இடத்துல ரெண்டு வேர்ப் இருக்கா. ரைட்ஸுங்கிறது மெயின் வேர்ப் தான், அதுவும் ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் மெயின் வேர்ப். இப்போ நடக்கக்கூடிய ஆக்ஷன் எழுதுகிறான், அவன் எழுதுகிறான். எதை எழுதுகிறான்? அட்ரஸ் எழுதுகிறான். அது மட்டும் இல்லாமல் எஸ் சேர்த்துருக்கோம். ஏன்? இது ஒரு சிங்குலர் ப்ரொனவுனை குறிக்குது. ஹீங்கிறது சிங்குலர், அதனால் நம்ம வேர்போட எஸ் சேர்த்துருக்குறோம். இதே இது ப்ளூரலாக இருந்தால் எஸ் சேர்க்கக்கூடாது. ஸோ இதை விட்டுருங்க. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இன்ஃபினிட்டிவ் எங்கே இருக்குது. டு போஸ்ட், இங்கே தான் இந்த இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் இருக்குது. இது ஒரு செகண்டரி ஆக்ஷன். அவன் எழுதுகிறான், அட்ரஸ் எழுதுகிறான், இது முடிஞ்சு போச்சு. அவன் எதுக்கு எழுதுகிறான்? லெட்டரை போஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ லெட்டரை போஸ்ட் பண்ணுறதுமே ஒரு வேலை தானே, ஒரு ஆக்ஷன் தான். ஸோ இதுவும் ஒரு மெயின் வேர்ப் தான். இது ஒரு இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் மெயின் வேர்ப். ஸோ செகண்டரியாக எத்தனை வேணாலும் போய்கிட்டே இருக்கலாம். டு போஸ்ட்டு, அவன் போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய வேலைகள் பார்ப்பான். வீட்டை விட்டு கிளம்புவான், வீட்டை விட்டு கிளம்பி போஸ்ட் ஆஃபீஸ் போவான், போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு ஸ்டாம்ப் வாங்குவான், அதை ஒட்டுவான். ஸோ இந்த மாதிரி நிறைய வேலைகள் செகண்டரியாக போய்கிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே இன்ஃபினிட்டிவ் வேர்ப் தான். மெயினாக இருக்கக்கூடியது ரைட்ஸுங்கக்கூடிய ஒரு வேர்ப். இதுக்கு செகண்டரியாக வர்றது தான் இந்த டு போஸ்ட். அவன் அட்ரஸ் எழுதிட்டு இப்போ போஸ்ட் பண்ண போகிறான், போஸ்ட் பண்ணுறதுக்காண்டி அட்ரஸ் எழுதிட்டு இருக்கான். ஸோ செகண்டரியாக டு போஸ்ட்டுங்கிறது வந்திருக்குது. இது ஒரு டூ வச்சு வந்திருக்கக்கூடிய இன்ஃபினிட்டிவ் வேர்ப். அடுத்தது பாருங்கள், டூ இல்லாமல் வந்திருக்குது. வி மேட் ஹிம் போஸ்ட் த லெட்டர். நாங்கள் அவனை லெட்டரை போஸ்ட் பண்ண வச்சிட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து டூ இல்லாமல் வந்திருக்குது. இதுவும் ஒரு இன்ஃபினிட்டிவ் வேர்ப் தான். ஏன் அப்படின்னா வி மேட் ஹிம், நாங்கள் அவனை ஒரு வேலையை செய்ய வச்சோம். அதுவே ஒரு முக்கியமான ஒரு மீனிங்கை கொடுத்துருச்சு. இருந்தாலும் என்ன செய்ய வச்சோம்? லெட்டரை போஸ்ட் பண்ண வச்சோம். போஸ்ட்டுங்கிறது செகண்டரியாக வரக்கூடிய ஒரு ஆக்ஷன். ஸோ இதுவும் இன்ஃபினிட்டிவ் வேர்ப். இப்படி டூ வச்சு டூ வைக்காமல் வரக்கூடிய இந்த இன்ஃபினிட்டிவ் வேர்பை நாம் ரெண்டாக பிரிப்போம். அதுதான் டூ இன்ஃபினிட்டிவ், பேர் இன்ஃபினிட்டிவ். இந்த இடத்துல பாருங்கள், டூ போஸ்ட்டுங்கிறது டூ வச்சு வந்ததுனால இதை டூ இன்ஃபினிட்டிவ்னு சொல்கிறோம். போஸ்ட்டுங்கிறது வெறுமனை டூ இல்லாமல் வந்ததுனால பேர் இன்ஃபினிட்டிவ், எதுவுமே இல்லாமல். பேர்னாலே எதுவும் இல்லாதன்னு அர்த்தம், எதையுமே கவர் பண்ணியிருக்காமல் சாதாரணமாக இருக்கிறது. அதனால தான் இதை பேர் இன்ஃபினிட்டிவ்னு சொல்கிறோம். ஸோ இப்படி டூ வச்சு வந்தால் டூ இன்ஃபினிட்டிவ், டூ இல்லாமல் வந்தது அப்படின்னா பேர் இன்ஃபினிட்டிவ். எது எப்படியோ இன்ஃபினிட்டிவ்ங்கிறது செகண்டரியாக வரக்கூடிய ஒரு ஆக்ஷன். இப்போ வாங்க இந்த மெயின் வேர்போட 5 ஃபார்ம்ஸையும் எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். முதல்ல ப்ரெசன்ட் ஃபார்மோட ட்ரிக்கை பாருங்கள். இதை நம்ம ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் குறிக்கிற மாதிரி வராமல், அதாவது சப்ஜெக்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு நவுனோ ப்ரொனவுனோ அது செய்யக்கூடிய ஆக்ஷனை மட்டும் குறிக்கிற மாதிரி வராமல் வேறு ஒரு வகையிலையும் பண்ணலாம். டெஃபினிஷன் பாருங்கள். யூஸ்ட் ஆஸ் ஃபர்ஸ்ட் வேர்ட் இன் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும், ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸுங்கிறது எப்போவுமே வேர்பில் தான் ஸ்டார்ட் ஆகும், சப்ஜெக்டில் ஸ்டார்ட் ஆகாது. ஸோ இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் இல்லாமல் இந்த வேர்பை, அதுவும் ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்பை ஃபர்ஸ்ட்டாக வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். கீப் குவைட், ரைட் டவுன் தி ஆன்சர், டேக் டவுன் த நோட்ஸ். இது எல்லாத்துலேயுமே இந்த வேர்ப், அதாவது ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் மெயின் வேர்ப் தான் ஃபர்ஸ்ட்டாக வந்து ஒரு மீனிங்கை கொடுத்துருக்குது. ஸோ இந்த மாதிரியும் ஒரு சப்ஜெக்ட் இல்லாமையே இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் ஒரு மெயின் வேர்ப், அதுவும் ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் மெயின் வேர்ப் ஒரு சென்டென்ஸில் தொடங்கி வைக்கும். இதில் நாம் ரெண்டாவது பார்க்கக்கூடிய ட்ரிக், காம்பவுண்ட் சென்டென்ஸில் இது எப்படி வருது. யூஸ்ட் வித்தவுட் நவுன் ஆர் ப்ரொனவுன் வைல் அகெயின் டீலிங் வித் ஆக்ஷன் டன் பை த சேம் நவுன் ஆர் ப்ரொனவுன். ஒரு சேம் நவுனோ சேம் ப்ரொனவுனோ அதை பற்றி திரும்ப திரும்ப அது செய்யக்கூடிய 2-3 ஆக்ஷனை சொல்லும்போது, ஃபஸ்ட் டைம் இல்லை, செகண்ட் டைம் தேர்ட் டைம் அது செய்யக்கூடிய ஆக்ஷன்ஸை சொல்லும்போது நாம் ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸில்
அந்த நவுனோ ப்ரொனவுனோ திரும்ப திரும்ப யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக இந்த ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்பை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், ரவி டேக்ஸ் த புக். இது ஒன் டைம் முடிஞ்சிருச்சு. செகண்ட் டைம் திருப்பியும் ரவி ஓப்பன்ஸ் இட் அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக ஓப்பன்ஸ் இட் அண்ட் ரீட்ஸ் த ஸ்டோரி. இந்த மாதிரி ரவி டேக்ஸ் த புக், ஓப்பன்ஸ் இட் அண்ட் ரீட்ஸ் த ஸ்டோரி. இந்த மாதிரி செகண்ட் டைம் தேர்ட் டைம் வரும்போது ரவிங்கக்கூடிய நவுனை யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக இந்த ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் மெயின் வேர்பை யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். இந்த லிஸ்ட்டில் நாம் ரெண்டாவதாக பார்க்கக்கூடியது பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மெயின் வேர்ப். இதையும் நாம் காம்பவுண்ட் சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். கீழே எக்ஸாம்பிள் பாருங்கள், ரவி டுக் த புக். டுக்குங்கிறது பாஸ்ட் ஃபார்ம், டேக்ஸுங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்மில் இருந்துச்சு, டேக்கோடைய பாஸ்ட் ஃபார்ம் தான் டுக். ஸோ ரவி டுக் த புக், ஓப்பன்ட் இட் அண்ட் ரெட் த ஸ்டோரி. இந்த இடத்துல ரீடுங்கிறது ஸ்பெல்லிங் ஒன்றா இருந்தாலும் இதை நாம் பாஸ்ட்டுக்கு மாறும்போது ரெட்டுன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதையும் நாம் காம்பவுண்ட் சென்டென்ஸில் திரும்ப திரும்ப வரும்போது ஒரே நவுனை பற்றி அது செய்யக்கூடிய வேறு வேறு வேலைகளை சொல்லும்போது ஃபஸ்ட் டைம் மட்டும் ரவின்னு யூஸ் பண்ணால் போதும். செகண்ட் டைம் தேர்ட் டைம் டைரெக்டாக ஓப்பன் இட் அண்ட் ரெட் த ஸ்டோரின்னு ஈஸியாக எழுதிடலாம். ஸோ இந்த லிஸ்ட்டில் நாம் மூணாவதாக பார்க்கக்கூடியது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். இதை நாம் ஒரு ஆப்ஜெக்டிவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி வாங்க பார்த்துடலாம். இட் இஸ் எ வாஷிங் மிஷின். ஸோ மிஷின்ங்கிறது ஒரு பொருள், இதை குவாலிஃபை பண்ணி வாஷிங் அப்படிங்கக்கூடிய இந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் வந்திருக்குது. என்ன தான் இது ஒரு வேர்பாக இருந்தாலும் இந்த இடத்துல மெஷினை குவாலிஃபை பண்ணுது. அது எதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மிஷின்? ஸோ அதோடைய குவாலிட்டியை காட்டுறதுனால இது ஆட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி. ஸோ இப்படியும் ஒரு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் வேர்பை ஆட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த எக்ஸாம்பிளும் பாருங்கள், சுந்தர் ஸ்டார்ட்ஸ் எ டிரைவிங் ஸ்கூல். ஸோ வெறுமனே ஸ்கூல்னால் ஒரு நவுன், என்ன ஸ்கூல், அந்த ஸ்கூலை பற்றி சில விஷயங்களை டிரைவிங் அப்படிங்கக்கூடிய ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் மெயின் வேர்ப் சொல்லுது. ஸோ இப்படி தான் ஒரு மெயின் வேர்ப், அதுவும் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் மெயின் வேர்ப் ஆட்ஜெக்டிவாகவும் வரும். மெஷின் அதை பற்றி வாஷிங் அப்படிங்கக்கூடிய ஒரு சின்ன தன்மையை குறிக்குது. ஸ்கூல், ஸோ என்ன ஸ்கூல், டிரைவிங் ஸ்கூல். ஸோ டிரைவிங் அப்படிங்கிறது ஒரு சின்ன குவாலிட்டி கொடுக்குது. இந்த மாதிரி தான் ஒரு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளும் ஆட்ஜெக்டிவாக வரும். இது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளை ஒரு நவுனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை தான் நாம் ரொம்ப காலமாக ஜெரண்டுன்னு படிச்சிருப்போம். உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எக்ஸாம்பிள் பாருங்கள், ரீடிங் இஸ் மை ஹாபி. ரீடிங் என்னோட ஹாபி, பொழுதுபோக்கு. ஸோ இந்த இடத்துல ரீடிங்கிறது சப்ஜெக்ட் பிளேஸில் இருக்குது, அதுவும் ஒரு நவுனாக இருக்குது. ரீடிங்கிறது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நவுனாக இருக்குது. நம்மளால் டச் பண்ண முடியாது, பட் வாசித்தலை உணர முடியும். ஸோ இப்படி தான் ஒரு நவுனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நவுனாக வரும்போது தான் இதை நாம் ஜெரண்டுன்னு சொல்லணும். அடுத்த எக்ஸாம்பிளும் பாருங்கள், ஸ்விம்மிங் இஸ் குட் ஃபார் ஹெல்த். ஸ்விம்மிங் வந்து ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ இந்த இடத்துல ஸ்விம்மிங்கிறதுமே ஒரு நவுனாக யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதாவது இதை நாம் ஜெரண்டுன்னு சொல்லணும். ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த இடத்துல ஸ்விம்மிங்கிறதுமே ஒரு வேலையாக இருந்தாலும் இப்போது இதில் ஸ்விம்மிங், நீச்சல் அப்படிங்கக்கூடிய ஒரு நவுனாக தான் வந்திருக்குது. ஸோ இதை நாம் ஜெரண்டுன்னு தான் சொல்லணும். இப்படி தான் ஒரு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளை நவுனாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை தான் நாம் ஜெரண்டுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த லிஸ்ட்டை நாம் நாலாவதாக பார்க்கக்கூடியது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதையும் நாம் ஆட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணலாம். எப்படி வாங்க பார்த்துடலாம். யூ கேன் மீட் த டீச்சர் கன்சர்ன்ட். இந்த இடத்துல நாம் நோட் பண்ண வேண்டியது, கன்சர்ன்ட் டீச்சர் அப்படிங்கிறது நாம் காலங்காலமாக தவறாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மேட். எப்போவுமே டீச்சர் கன்சர்ன்னு தான் வரணும். இந்த இடத்துல கன்சர்னுங்கிறது டீச்சரை குவாலிஃபை பண்ணுது. குறிப்பிட்ட அந்த துறைக்கென ஒதுக்கப்பட்ட ஒரு டீச்சரை குறிப்பிட்டு சொல்கிறதுனால இது ஒரு ஆட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி. ஸோ இப்படி தான் ஒரு
பாஸ்ட் பார்ட்டிசிபிளுமே ஆப்ஜெக்டிவாக வரும். அடுத்த சென்டென்ஸையும் பாருங்கள். திஸ் கொஷின் இஸ் த ஆஃபன் ஆஸ்க்டு கொஷின். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த இடத்துலையும் ஒரு மிஸ்டேக் இருக்குது. திஸ் கொஷின் இஸ் தி ஆஃபன் ஆஸ்க்டு கொஷின் வரக்கூடாது. திஸ் கொஷின் இஸ் த கொஷின் ஆஃபன் ஆஸ்க்டு. இந்த கேள்வி தான் அந்த கேள்வி, அது எப்போவுமே அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. ஆஃபன் ஆஸ்க்டு கொஷின் வரக்கூடாது. த கொஷின் ஆஃபன் ஆஸ்க்டு. இந்த இடத்துல கொஸ்டின்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது, கொஷன் அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், கன்சர்ன்டு டீச்சருங்கிறதுக்கு பதிலாக டீச்சர் கன்சர்ன்டுங்கிறது தான் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல கன்சர்ன்டுங்கிறது ஒரு ஆப்ஜெக்டிவாக வந்திருக்குது. அடுத்த சென்டென்ஸில் ஆஃபன் ஆஸ்க்டு கொஷின் அப்படி யூஸ் பண்ணதுக்கு பதிலாக த கொஷின் ஆஃபன் ஆஸ்க்டு. ஸோ இந்த இடத்துல ஆஸ்க்டுங்கிறது ஒரு ஆப்ஜெக்டிவாக வந்திருக்குது. ஸோ இப்படி தான் ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிளுமே ஆப்ஜெக்டிவாக வரும். இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மை நவுனாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ப்ளூரல் நவுனா மட்டுமே யூஸ் பண்ண முடியும். த ரிட்டன் ஆர் மை நோட் புக்ஸ். ஸோ இந்த இடத்துல த ரிட்டன், தங்கக்கூடிய ஆர்டிக்கிளை ஆட் பண்ணும்போது மட்டுமே இந்த ரிட்டன், ரைட், ரோட், ரிட்டன் அந்த மாதிரிலாம் படிச்சு போல் ரைட், ரோட், ரைட்டிங், ரிட்டன், டு ரைட், இந்த 5 ஃபார்ம்ஸில் ரிட்டன்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். இந்த ரிட்டன்கிறது தனியாக வந்தது அப்படின்னா, ரிட்டன் ஆர் மை நோட் புக்ஸ்ன்னு சொன்னோம் அப்படின்னா அது தப்பு. ஆர்டிக்கிளாக இருக்கக்கூடிய த ரிட்டன் ஆர் மை நோட் புக்ஸ், எழுதப்பட்டவை அனைத்தும் என்னுடைய நோட் புக்ஸு, எழுதப்படாதது இன்னொருத்தருடையது. ஸோ இந்த மாதிரி தெளிவாக மீன் பண்ணும்போது நாம் இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிளையும் சப்ஜெக்ட் பிளேஸில் ஒரு நவுனாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ப்ளூரல் நவுனாக மட்டுமே என்பது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது. அடுத்தது பாருங்கள். த wounded ஆர் admitted அட் தி ஹாஸ்பிட்டல். த wounded ஆர் admitted அட் தி ஹாஸ்பிட்டல். ஸோ இந்த இடத்துல woundedங்கிறது யாரோ காயப்பட்டவங்க. த woundedன்னு வரும்போது மட்டும்தான் அது நவுனாக வரும், ப்ளூரல் நவுனாக வரும். நிறைய பேரை குறிக்கிறாங்க. ஆர் admitted அட் தி ஹாஸ்பிட்டல், அவங்க எல்லாத்தையுமே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். ஸோ த ரிட்டன், த wounded இது ரெண்டுமே ப்ளூரல் நவுன்ஸ் தான். ஸோ இப்படி தான் ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் மெயின் வேர்பு நவுனாக வரும், அதுவும் ப்ளூரல் நவுனாக வரும். ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த லிஸ்ட்டில் நம்ம 5th அண்ட் ஃபைனலாக பார்க்கக்கூடியது இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம். இன்ஃபினிட்டிவ்ங்கிறது ஒரு செகண்டரி மெயின் வேர்ப்னு நாம் ஏற்கனவே பார்த்துருந்தோம். மெயின் ஆக்ஷனை குறிக்காமல் செகண்டரி ஆக்ஷனை குறிக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட சிறப்பு தன்மை, இதுக்கு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்குது, ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் வேர்ப்னே நம்ம பார்த்துருந்தோம். இது ஒரு சென்டென்ஸில் எத்தனை வேணும்னாலும் வரலாம். மெனி செகண்டரி ஆக்ஷன்ஸை இது குறிக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள். டு சென்ட் எ லெட்டர் we should take a postcard to write a message. ஸோ ஒரு லெட்டர் அனுப்பணும் அப்படின்னா அந்த இடத்துல டு சென்ட் அப்படிங்கிறதும் ஒரு டு இன்ஃபினிட்டிவ். டு வராமல் வந்துச்சு அப்படின்னா அது பேர் இன்ஃபினிட்டிவ்னு பார்த்துருந்தோம். இந்த இடத்துல டு இன்ஃபினிட்டிவ். டு ரைட்டு இதுவுமே ஒரு டு இன்ஃபினிட்டிவ். ஸோ இந்த மாதிரி 2 அல்லது 3 கூட வரலாம். இந்த இடத்துல மெயினாக இருக்கக்கூடிய ஆக்ஷன் ஷுட் டேக். நாம் ஒரு போஸ்ட் கார்டை எடுக்கணுங்கிறது தான், எடுத்தல்ங்கிறது தான் மெயினாக இருக்கக்கூடிய ஆக்ஷன். அதுக்கப்புறமா நம்ம எதுக்கு எடுக்கிறோம்? சென்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா நம்ம வேறு என்ன பண்ணுறோம்? ரைட் மெசேஜ், டு ரைட் மெசேஜ். இந்த இடத்துல இருக்கக்கூடிய மெசேஜை எழுதுகிறோம். இது எல்லாமே, இந்த ரெண்டுமே செகண்டரியாக இருக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ். ஸோ இந்த இடத்துல செகண்டரியாக ஆக்ஷன்ஸ் 2 வரலாம், 3 வரலாம், 4 வரலாம், எத்தனை வேணும்னாலும் வரலாம். ஸோ இது இந்த இன்ஃபினிட்டிவ் ஃபார்முக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் குவாலிட்டி. அடுத்த எக்ஸாம்பிளையும் பாருங்கள். மை டீச்சர் ஆல்வேஸ் சேஸ் அஸ் டு கீப் குவயட் டு ஸ்டடி வெல். இந்த இடத்துல டு கீப்பும் டு ஸ்டடி. ஸோ டு கீப் குவயட் டு ஸ்டடி இந்த இடத்துல 2 இன்ஃபினிட்டிவ் வந்திருக்குது. ஸோ இப்படி தான்
மெயின் ஆக்ஷன் இருக்கக்கூடிய மை டீச்சர் சேஸ் சொல்கிறாங்க. இதை தாண்டியும் டு கீப் டு ஸ்டடி, நல்லா படிக்கிறதுக்கு கீப் குவைட், அமைதியை கடைபிடிக்க சொல்கிறாங்க. எங்கள் டீச்சர் நல்லா படிக்கிறதுக்கு எங்களை அமைதியை கடைபிடிக்க சொல்கிறார்கள். ஸோ சொல்கிறார்கள்ங்கிறது மெயினாக இருக்கக்கூடிய ஆக்ஷன், அமைதியை கடைபிடிக்கிறது ரெண்டாவது ஒரு ஆக்ஷன், நல்லா படிக்கிறது மூணாவது ஒரு ஆக்ஷன். ஸோ இப்படி தான் 2, 3, 4, 5 எத்தனை ஆக்ஷனை வேணாலும் இந்த இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் குறிக்கும். ஸோ நாம் பார்த்த இந்த ட்ரிக்ஸில் உங்களுக்கு எந்த ட்ரிக் பிடிச்சிருந்தது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த லிஸ்ட்டில் நாம் ஆக்சிலரி வேர்ப் இனி வரக்கூடிய வீடியோஸில் தெளிவாக பார்த்துடலாம். ஆக்சிலரிஸில் ப்ரைமரி ஆக்சிலரிஸ், மோடல் ஆக்சிலரிஸ் அண்ட் குவாசி செமி மோடல் ஆக்சிலரிஸ்னு 3 வகை இருக்குது. இது எல்லாத்தையும் நாம் தெளிவாக பார்த்தா மட்டுமே அடுத்து வரக்கூடிய டென்சஸை நம்மளால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ அப்படி நீங்கள் 12 டென்ஸையும் டென்ஷனே இல்லாமல் கற்றுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்த வீடியோஸில் சந்திக்கலாம்.